சார் கேட்குதுங்களா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. சரிங்க, நானுங்க தாராவா பக்கத்துலேருந்து பேசுகிறேங்க. சரி, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேங்க. சொல்லுங்க என்னன்னு. அதுக்காக தான் இந்த இந்த மெடிசனுக்காக வர்றோம்னு சொல்லி. இன்னைக்கு சண்டே லீவு. இல்லை இன்னைக்கு வரலைங்க, நாளைக்கு வரோம்னு சொல்லியிருந்தேன். வாங்க வாங்க வாங்க. சார் அது என்னமா நிறைய நிறைய இந்த யூடியூப்பில் அதை பற்றி நிறைய இது மாதிரி தப்பான இதெல்லாம் வருது. அதுக்காகத்தான் சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டாக்டர் நம்பரே நம்மகிட்ட இருக்குல்ல. இதாவது அவனுக்கு வேணும்னு திமிருக்கு பண்றது. அப்படிங்களா? கிட்டத்தட்ட 16 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறேன். லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டுருக்காங்க. சரிங்க சார். அப்புறம் இது எப்படின்னா, ஆஸ்திரேலியா, அதாவது இருங்க சொல்றேன், ராஜஸ்தான்ல இருந்து வருது. சரிங்க. ஜனாதிபதி அவார்டு வாங்கின கம்பெனி எப்படி ஃப்ராட் பண்ணுவாங்க? அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி அது சைட் எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. நீங்களே யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. நான் அதெல்லாம் பாக்குறதுல இருக்காது. யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். என்னது அது உங்ககிட்ட இலவசம் ஒருத்தர் மருந்து வாங்குறாருல்லங்க. இலவசமா எங்க வாங்குறாங்க? பணம் கொடுத்தா வாங்க. அவன் அதான் சொல்றாங்களேங்க. கிட்டத்தட்ட அவரு 50-60 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாரு வாங்கி. நீங்க அங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்க 12,000 விற்கிறாரு. ஆமா ஆமா. அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நான் கால் பண்றேனுங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லங்கிற சத்தியம் பண்றான். நான் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போறேன்னு சொல்றேன். இப்பெல்லாம் வர்றது இல்லை இந்த ஒரு வாரமா. சரி சரிங்க. அது இப்பதான் வீடியோ பாத்துருங்க. நானே பார்த்துட்டு சரி என்னடா இப்படி எல்லாம் ஸ்பாம் பண்றாங்களே, நாம அங்க போலாம்னு இருக்கிறேன். சரி வந்து ரெகுலர் எங்கிட்ட வர்றவங்க கொடுக்கறதே பத்தறது இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க, அப்படிதான் சொன்னாங்க. ராஜ்கியால காலையில வந்து மத்தியானம் வேலை வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனா. சரிங்க. அவனோட பெரிய குடிக்காரன். ஆமா ஆமாங்க, அது ஆமா எனக்கு தெரியும். நான் முதல்ல யூடியூப்ல பாத்துருக்கிறேன். இப்ப அவரங்க ஒரே என்கிட்ட சொன்னது, நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் சொல்றதுக்காகன்னு சொல்லி வாங்கினது. இப்படி எல்லாம் போடுவான்னு எனக்கு தெரியல. அதான் ஃபுல்லா எல்லாம் பண்ணி ஃபுல்லா கொரியர் பண்ற அப்படியாமாங்க எல்லாத்துக்குமே. நேற்று சென்னையில இருந்து ஒரு பொண்ணு போய் கமிஷன் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்குதுங்க. என்ன இது மாதிரி பணத்தை வாங்கி 12,000 ரூபாய் ஆமாங்க. அது போய் நேற்று கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்குதுங்க. அது இப்ப இன்னைக்கு ஃபேஸ்புக்ல வந்து இருக்குதுங்க. சரி 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 சார், அதுக்காக தான் நான் பண்ணேன். சரி இது என்னதா இது இப்படி பண்றாங்களே. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இங்க தினம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி சரிங்க. அது எங்க இருந்து வந்தாலும் சரி அவ்வளவுதான். குரியர் சமைச்சாவே 1050 ரூபாய் ஒரு பாக்கெட்டு. அவங்ககிட்ட வாங்கினதுல திருப்பி வந்துட்டு இருக்காங்க. சொல்றாங்க நிறைய கம்ப்ளைண்ட் வருது. கேட்டா இல்லவே இல்லைங்க, நான் தர்மம் பண்றேன், பொம்பளை எல்லாம் அழுகுறாங்க, அதனாலதான் அப்படின்னு. முதல்ல நான் 10-20 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படியே கரெக்டா. ஆனா வந்து அதுக்கு பின்னாடி அப்புறம் எல்லாம் நிறைய ஆர்டர் வரங்காட்டி என்ன பண்ணிட்டாப்புல ஃபுல்லா அமௌண்ட் கொள்ளையடிக்கிறாப்புல. அதே மாதிரி வீடியோ வந்திருக்குதுங்க. வேண்டாம் அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ற பாருங்க. அது வந்து இப்ப தமிழ்நாடே தலைகீழா புரட்டி போட்டுருச்சுங்க அந்த வீடியோ. தமிழ்நாடு பூரா வைரலா இருக்குதுங்க அந்த வீடியோ. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு போன் பண்ணேன். அனுப்புங்க பாக்கலாம். சரி நான் அனுப்புறேங்க. நான் காலையில் வரலாம்னு நினைச்சேனுங்க. நானே என்னோட சரி 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 இல்லைங்க, இன்னைக்கு பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுவோங்க சார். கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 50 வருஷம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் நான் வாங்கி கொடுக்கறது. அதாங்க இது ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து வைக்கலாமா, குட்டிச்சேவதாயிருப்பான், அவன் தப்பிக்க மாட்டான், இவன் என்ன பண்றான்னு பயந்துட்டு இருந்தேங்க. 2 பேக்கெட் கொடுத்துனேன், நல்லா கண்ட்ரோல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு. 3வது பாக்கெட் வாங்கிட்டு போறாங்க. தினம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது நீங்க வந்து கரெக்டா பண்றீங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த இலவசங்கிட்ட கொடுத்து இப்ப இந்த மருந்தே வந்து வெளியில அவன் வந்து சும்மா பொம்பளைகளுக்கு பாவம் இருக்குது, அழுகுறாங்க, குழந்தைகளை வச்சு சும்மா கொடுக்குறவங்க வாங்கிட்டு போறான். அதாங்க. சரி பாத்துக்கலாம் வாங்க. சரிங்க சார். அது என்னன்னா அது வந்து யூடியூப்ல போட்டு அது ரொம்ப பயங்கர வீஸ் போய் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. உங்க ஒரு பொண்ணு அழுகுதுங்க. அந்த வீடியோ அது ரெக்கார்டும் அதில் போட்டாங்க. ஒரு பொண்ணு சென்னையில இருந்து வாங்கியிருக்குது அந்த மருந்து. 12,000 ரூபாய் போட்டு வாங்கியிருக்குதுங்க. 12,000 ரூபாய் போட்டு வாங்கி வீட்டுக்காரர் மறுக்க ஒரு 4 நாள்ல மறுக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாராம். இவ்வளவு வேலை சொல்லி வாங்கினீங்க, நாங்க எப்படி நம்பிக்கை கொடுத்தா. அந்த பொண்ணு ரெக்கார்டோட போட்டிருந்தாங்க வாய்ஸ் காலோட. அதுக்காக சரி டாக்டர் கேட்டுக்கல அப்படின்ட்டு போன் பண்ணேங்க. இல்லைங்க இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இவனாலதான் வந்திருக்கிறது. இதெல்லாம் கம்ப்ளைண்டே இல்லை. சரிங்க சார் சரிங்க சார் பார்த்து. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒருத்தர் ஆமா
லட்சக்கணக்கான பேர் நிறுத்திட்டாங்க. அதான். பொள்ளாச்சியில இருந்து வர்றாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து, இந்த தினம் வெகு தூரத்துல இருந்து வர்றாங்க. பாவமா இருக்குது. அதான் நாங்களும் கிட்டத்தட்ட எங்களுக்குமே ஒரு 200 250 கிலோமீட்டர் இருக்குமில்லங்க. நாங்களும் தாராபுரத்துல இருந்து வரணும் இல்லைங்க. மதுரையில இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. தென்காசி, மதுரை. அவங்க சொந்தக்கார சொல்லி இந்த ராசிக்கு இவன் சொல்லி இல்ல. கேள்விப்பட்டு வர்றாங்களே போதும். சொந்தக்காரர் சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்குங்க. போட்டு இப்போ நான் முழு விவரம் கேட்டுதான் கொடுப்பேங்க. நான் கொடுக்கறது எப்படின்னா, உங்களுக்கு யாரு சொன்னாங்க, எத்தனை வருஷம் குடிக்கிறது, கரெக்டா கொடுப்பீங்களா, எவ்வளவு பேக்கெட் கொடுக்கணும், தண்ணி போட்டு நிறுத்த முன்னாடி இவ்வளவு கொடுக்கணும் எல்லாம் சொல்லித்தான் கொடுப்போம். விளக்கமா 1/2 மணி நேரம். சாதாரணமெல்லாம் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் வராது, வாந்தி தான் ஆகும், அதையும் சொல்லிடுறோம். வாந்தியால நீங்க வாந்தி மாத்திரை கொடுத்துக்குங்க. இது வந்து இணை நோய்கள் இருக்குது இல்லைங்க. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லைங்க. தப்பே வராது. கொடுத்துட்டுங்க. சரி, இந்த மருந்து சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதானுங்க. எத்தனை பேக்கெட் கொடுத்தாலும் தப்பு வராது. சரி, நாங்க அளவு சொல்றது 5 பேக்கெட்டு. முதல் 3 பேக்கெட்டை டெய்லி கொடுத்துருவானு. சரி, நிறுத்திடுவாங்க. நிறுத்தின பின்னாடி 3 நாளைக்கு ஒன்று 2 மொத்தம் 5. ஒரு பேக்கெட் கூட 15 இருக்கும். இதுதான் ஒரு பாக்கெட் 15 இருக்குங்களா? அந்த நாய் அதையே தெரியாது. அவன் சாப்பிட்டு மறுபடியும் தண்ணி போட்டு அவன் புள்ள வந்து அழுது வாங்கிட்டு போச்சு. சொல்லி கொடுத்து குழந்தை எடுத்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து முதல் தடவை. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அவ அம்மாவை கூட்டிட்டு வந்ததுங்க. அந்த வீடியோ போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுத்து போட்டுதுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நிக்கும் போது வீடியோ எடுத்து நமக்கு தெரியாதுன்னு பாருங்களேன். அப்புறம் என்ன சொன்னா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நிறுத்திட்டாங்கன்னு. நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு அவன் வாட்ஸ்அப்ல வந்து கேட்கறவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லி போட்டு யூடியூப்ல நம்ம பேட்டி போட்டுட்டு இருக்கான். அதே பெரிய ஐவகித்தனம். போட்டு இந்த வேலையில பண்ணக்கூடாது. அப்புறம் நான் சொல்லி போட்டேன், எங்களுக்கு விளம்பரம் வேண்டிய அவசியம் இல்லப்பா, இங்க வர்றவங்களுக்கு நான் கொடுத்தாலே போதும். அப்படி 2-3 தடவை கொடுக்காதே விட்டேன். சரி, இவன் கூப்பிடுறது. அப்புறம் அந்த பிள்ளை கூப்பிட்டு இந்த மாதிரிங்க பாவமா இருக்குல்ல, கெஞ்சுறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்த 2 தடவை. சரி, இனி வந்தா முடிக்கட்டும். திருப்பூர்ல இருந்து 2-3 பேர் உங்களோட சொல்லிட்டாங்க. பொள்ளாச்சில இருந்து போன் பண்ணி சொன்னாங்க. 2000 3000 விற்கிறானுங்க. என்ன தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆமாங்க, எல்லாருமே அடிமட்ட மக்கள் தானுங்க இதுக்கு வருவாங்க. அது தெரியுங்க. அப்புறம் அவங்ககிட்ட இதையும் சொல்லி காட்டினேன். இதே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துப்பா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிற இடம். கன்சல்டிங் ஃப்ரீ, குழந்தைங்கன்னா ஃப்ரீ, சாம்பிள் ஃப்ரீ, கேன்சர் கேர் வந்து அதான் ட்ரீட்மெண்ட் தான், அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு அத்தனை விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருட்டு பயல அப்படி பாத்துக்கலாம். டைம் வந்தா பாருங்க சார். இது வந்து ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது ஒரு சிக்கல் தானே. நம்மளுக்கு என்ன பொறுப்பு இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பர் விடுங்குது. சரிங்க, ஆச்சுங்களா. இது இந்தியா பூரா இருக்குது. நீங்க நினைக்குமே தமிழ்நாட்டுல இல்ல. அதான் இந்தியா பூரா நிறைய கம்பெனி வச்சு பண்றாங்க. பெரிய கம்பெனி அது. அதான் அவங்க 60 ப்ராடக்ட் தயார் பண்றாங்க. 1-2 இல்ல, இதுதான் இல்ல. அதான் இப்ப இன்னைக்கு கூட காலையில பேசினாங்க. எங்க இருந்து? ராஜஸ்தான்ல இருந்து. சரிங்க, இந்த கஞ்சா அபனி கேஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆமாங்க, அதுக்கு மருந்து தயார் பண்ணிருக்க அனுப்பிச்சு வைக்கிறேன்னு இருக்காங்க. அது ஸ்மோக் பண்றது நிறுத்தருக்கு. அந்த மாதிரி சாதாரண கம்பெனி நினைச்சாதீங்க. மிகப்பெரிய கம்பெனி. அந்த நாய் பேருக்கு எடுத்தானே இவனுக்கு கொடுக்காதுட்டா போதும். இவனை எங்கேயும் வாங்க முடியாது. ஆமாங்க, அதுதான் எனக்கு அங்க மலேசியால இருந்து வருது, அங்க இருந்து வருதுன்னா சொல்ற அப்படியாமா. அந்த புள்ள வந்து ரெக்கார்டிங் வேணா உங்களுக்கு அனுப்புற பாருங்க. சரி சரி. அந்த புள்ள எப்படி ஏமாத்திருக்கா பாருங்க. சென்னையில 12,000 ரூபாய் ஆமாங்க இந்த மருந்து கொடுத்து. அது வீட்டுக்காரர் திறந்தவே இல்லையா. இல்ல, எத்தனை பாக்கெட் கொடுத்தாப்லீங்களா? ஒரு பாக்கெட் தான் கொடுத்தா அப்படியாம. 2 நாள் சாப்பிட்டா அப்படியா எல்லாம் ஒண்ணு வராது. ஒண்ணுல எல்லாம் தெரியாதுங்க, ரிசல்ட் தெரியாது. இலவசம் என்னங்கிற அப்படியாமா. நான் 45 நாள்ல சாப்பிட்டு நான் தெளிவாயிட்டேன். தண்ணி போட்டு ஏகப்பட்ட வீடியோ போடுவோம் அப்படிங்கிற. ரொம்ப யூடியூப்ல ப்ராப்ளம். இப்போ கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாப்புல. அது வேற இதுங்க. பொய்யா இருக்குங்க. அப்படி என்ன இருக்கு? இல்லை, அவன் ஒன்றும் டேலண்டான ஆளாடு தெரியலையே. டேலண்டான இல்லைங்க, சும்மா அவர் ஒரு குருட்டு அசிஸ்டமாக அடிச்சிருச்சுங்க.
அதான் ஒரு டிரைவர் தான், நான் ஏதோ வேன் ஓட்டிட்டு இருந்து போனேன். இல்லைங்க, எந்த வேலைக்கு போறது இல்லைங்க. இந்த யூடியூப் போட சரி 4 சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்க, கிட்டத்தட்ட